பழமையான தேவாலயத்தை 3 அடிக்கு தூக்கி நிறுத்திய 120 கைகள். மெல்ல மெல்ல மேலே வந்த சர்ச். சாத்தான் குளத்தில் பக்தியால் நடக்கும் வியப்பு புனரமைப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஜெபஞானபுரம் CSI ஆலயமானது 1940ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அந்த பகுதி மக்கள் காலரா உயிர்கொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டு பலரும் உயிரிழக்க அங்கு ஒரு ஓலை குடிசையால் ஆலயத்தை கட்டி சுற்றுவட்டார மக்கள் தேவனை நோக்கி தீவிரமாக ஜெபித்த மக்கள் அந்த ஜெப உணவான அசன உணவை சமைத்து மக்களுக்கு வழங்க காலரா நோயால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களும் குணமடைந்தார்களாம். இதனை நினைவு கூறும் விதமாக வருடந்தோறும் இந்த ஆலயத்தில் அசன விழா நடத்தப்பட்டு வருகிறது. சுமார் 84 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த ஆலயம் தற்போது பள்ளத்தில் இருப்பது போன்று தோற்றமளிப்பதால் ஆலய நிர்வாகிகள், இறை மக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஒன்றிணைந்து இவ்வாலயத்தை சுமார் 3 அடி தூரம் தூக்குவதற்கு முடிவு செய்து அதற்கான பணிகள் தற்போது நடந்து வருகிறது. இப்பணிக்காக 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 120 ஹைட்ராலிக் ஜாக்கிகள் மூலமாக பெரும் பொருள் செலவில் இந்த ஆலயத்தை அப்படியே இருக்கும் இடத்திலேயே 3 அடிக்கு உயரமாக தூக்கி கட்டுவதற்கு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் ஜாக்கிகள் மூலமாக 3 அடிக்கு உயர தூக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டிருப்பது வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.